Hi friends, welcome back to Mama with Bimba. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு friends. நம்ம சிக்கன் சாப்பிட்டு வீட்ல சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு வேற ஃப்ரைடே. நாளைக்கு வச்சிருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நைட்டே வந்து காலி பண்ணிடணும். ஆமா. அதனால கொஞ்சமா எவ்வளவு வாங்கி வந்துக்கற பார்த்தாலே தெரியுது. only half kg. Half kg. அது 1/4 கிலோன்னா யாரா நம்புவாங்களா? நம்புவாங்க. half kg அது. ये பாருங்க फ्रेंड्स हाफ केजी பார்த்தா 1/4 கிலோ மாதிரி சைட் டிஷ் என்ன தெரியுமா இட்லி தோசை எல்லாம் கிடையாது சப்பாத்தி வீட்லயே நான் மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் சூப்பரா வந்து இன்னைக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ண சாப்பிட போறோம் அது வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் சரியா ரொம்ப சிம்பிளான மெத்தட் அலட்டிக்கவே வேணாம் ரைட் நீங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க फ्रेंड्स புரியுதுங்களா இல்லப்பா அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து இல்ல அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல சரி நீ சிக்கன் சாப்பிடுற சப்பாத்தி சாப்பிடுற அப்ப அண்ணா சாப்பிடுவாங்கன்னு கேட்பாங்களே அதனால அந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்காதீங்கன்னு அவர் ஏதோ வெஜ் குருமா போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால நான் விட்டுட்டேன் வேற என்ன பண்றது என்ன செஞ்சதுன்னு போய் கேளுன்னு 3 பேர் ஒரு டிஷ் வரும்போது இவர் ஒருத்தருக்கு மட்டும் இவர் திங்கற ஒரு 2 சப்பாத்திக்கு அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கப்பா நீ ஏன் பாப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவர் என்னதான் சாப்பிடுறாருன்னு பாத்துருவோம் வாங்க இப்ப வந்துட்டு எண்ணெய் காஞ்சதையும் ஆனியனை போட்டுக்கணும் நம்ம ஏன்னா இது சின்ன கிரேவி தான் நைட்டு மட்டும் தான் நமக்கு தாங்குற மாதிரி நம்ம கிரேவி பண்றோம் நான் சப்பாத்திக்கு சாம்பார் தொட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சாம்பார் மார்னிங் செஞ்சதுனால அது கொஞ்சம் ஸ்மெல் வருது அதனால வெறும் சப்பாத்தி சக்கரை தொட்டு சாப்பிட்டுக்கலாமான்னு பாக்குறேன் மௌலி சாப்பிடுவானே என்னது அப்படி சாப்பிடு ரைட் ஓகே ஊறுகாய் தொட்டு சாப்பிடணுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தியும் ஊறுகாவும் தொட்டு சாப்பிடுறேன் அது ஊறுகாய் வேற நார்த் இந்தியன் சாப்பிடுவாங்க பத்தியா அது வேறு நீ வச்சுக்கிற ஊறுகாய் வேறு எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டேன் எதுக்கு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு இட்லி பொடி அலையிற நல்ல சட்னி செஞ்சு வச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் வந்து இட்லி பொடின்னு அலையுங்க அப்படியே எப்படி கோவம் வரும் தெரியுமா காணாத கண்ட மாதிரி அது நான் முதலே சொல்லிதான் நான் இதே சட்னியே செஞ்சிருக்க மாட்டேன் இட்லி பொடியா வச்சு போயிருந்திருப்பேன்ல இப்பத்தி பிரச்சனையே பேசுப்பா நீ 2 நாளைக்கு முன்னாடி நீ செஞ்ச தேங்காய் சட்னியை பத்தி பேசுற அத சொல்ல வரேன் இப்ப என்ன பிரச்சனை உன் வாய்க்கு மட்டும் நீ சிக்கன் கிரேவி செஞ்சு அததான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் சட்னி செய்யும் போது நீங்க இட்லி பொடி தேடுறீங்கல்ல அதே மாதிரி நீங்க சட்னி நான் செய்யல இன்னைக்கு இட்லி பொடி தேடுங்க அதுதான் என்ன கான்செப்ட்ப்பா நீ பேசுறது நீ வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இட்லி பொடி வச்சுக்கோ அப்படின்னா யாராவது ஒத்துப்பாங்களா நீங்க எதுவும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கழுவி ஊத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு இருக்குப்பா உங்களுக்கு தோசை ஊத்தி தரேன் ஐயோ உன் மாவு எனக்கு வேணாம்ப்பா தயவு செய்து எனக்கு வேணாம்ப்பா சரி போய் ஃப்ரெஷ்ஷா மாவு வாங்கிட்டு வா போ ஊத்தி தரேன் நானும் சப்பாத்தியே சாப்பிடுவேன் பரவாயில்ல ஊறுகாய் தொட்டுக்கிறேன் சக்கரை வச்சுக்கிறேன் என்னமோ பண்ணிக்கிறேன் உண்டு அப்ப எனக்கு எப்படி வயிறுவா எரியும் நான் சட்னி செஞ்சு வச்சு நீங்க இட்லி பொடி தட்டு சாப்பிட்டா இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்துருக்குன்னு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்ப எப்படி வயிறுவா எரியும் ஆனா செய்யலன்னு மட்டும் சொல்லி எப்படியே வந்துருவாங்க நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா நீ ஒழுங்கா செய்யாம அப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவ நீ தான் கண்ணு வச்ச நீ தான் வந்து என்ன கெடுத்து விட்ட என் குழம்பு ஒழுங்கா வராம அப்படின்னுவ என் வாய் என்னதான் பேசினாலும் வேலையில கரெக்டா இருக்கும் சரி சரி ஆனா உன் வாய் பத்தியா மகளுக்கு ஒரு மாதிரி பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி பேசுறது பத்தியா அததான் நான் வந்து ஹேட் பண்றேன் வன்மையா கண்டிக்கிறியா எப்படி வேணா கண்டிச்சுக்கோ நீ கிராமத்துல வளர்ந்ததுனால ஒரு 4 வேலை செஞ்சிருப்பாங்க சுத்தி வர சொந்தக்காரங்க இருந்தாங்க அதனால பெரியம்மா சொல்லிருப்பாங்க பெரியப்பா சொல்லிருப்பாரு அதனால நீ எல்லாத்தையும் செஞ்சிருப்ப நானும் தின்ன தட்ட கழுவாததான்ப்பா அப்புறம் என்ன தெரியும் தண்ணி குடம் தூக்க தெரியும் துணி துவைக்க தெரியும் பாத்திரம் கழுவ தெரியும் சமைக்க மட்டும் தான் தெரியாது ஆனா எல்லா மேல் வேலையும் செய்வேன் என் பொண்ணு கூட தான் எல்லா மேல் வேலையும் செய்யுது அதை நான் சொல்லணும் கரெக்டா செய்தான்னு யாரு அந்த சியோனக்கா பண்ணுமே துணி காய வைன்னு சொல்லிட்டு அனுப்புவோம் மேல அனுப்பிச்சிட்டு துணி காய வச்சுட்டு கீழே இறங்கணும்னு பின்னாலேயே போயிட்டு எல்லா துணியும் மாத்தி போடும் பத்தியா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எங்க அம்மா வந்து என்ன திட்டம் எடு எல்லா துணியும் இப்படிதான் காய போடணும்னு சொல்லி தருவாங்க அது சொல்லி தரது தப்பு நீ சொன்னா என்ன சொல்லுவது நானு அது அவசியமே இல்லப்பா அவங்க நம்மளுக்கு தேவை துணி காயணும் வெயில்ல அவள் தான் இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பிடிக்குமா காயறதுக்கு காஞ்சின் போது நீயா வெயில் அடிக்கிற அப்படியே உன் மூஞ்சில இருந்தா பல வெயில் வருது சூரியன் வெயில் அடிக்குது அந்த வெயில்ல துணி காயுது யாரோ எக்கடிக்கிட்டு போங்க இன்னைக்கு நாங்க 3 பேர் சிக்கன் சாப்பிடறதா உனக்கு சப்பாத்திக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இதே வாய் தான் என்ன சொல்லிட்டு நான் குருமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு
இப்போ நான் 1000 சொல்லுவேன்ப்பா, நீ என்ன சொல்லணும்? இல்லை வேணாம், நான் கொஞ்சம் குழம்பு இல்லை எடுத்து கொடுக்குறேன், எடுத்து வைக்கிறேன்னும். அதை விட்டு நீ இதில் வைக்க முடியாது, தெரிஞ்சு தான் நானே குருமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் வட சென்னை சைடுலலாம் குருமா தனியாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. சரி பரவாயில்ல விடுங்க, கொடுத்தா வாங்குறேன், இல்லைன்னா நான் வெறும் ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் நான்வெஜ். மார்க்கெட் ரோட்ல இருக்குதுல்ல. கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் போய் பன்னீர் கிரேவி வாங்கி வந்துக்கிறேன். அவ்வளவுதான். அது எப்படிப்பா அது எழுந்துச்சு இப்படி உட்கார்ந்த காபி குடிச்சோன்னா நான் 2 நாளா பேசினேன் இல்லையா? என்னத்த சிக்கன் வேணும் சப்பாத்தி சொல்லிட்டு நேற்று கேட்டேன். நேற்று நான் ஒரு வெளியில போனேன். அப்ப நீ கேட்ட தவப்புதல் ஒன்று விட்டு வாங்கிக்கோன்னா நீ எனக்கு சிக்கனே வேணாம் அப்படின்ட்டு. ஆமா, உங்ககிட்டயே என்னால வேலை வாங்க முடியல. இன்னும் அந்த நாய்கிட்ட வேலை வாங்குறதுங்கிறது வந்து நடக்கிற காரியமே இல்லை. அதனாலதான் என்னால முடியாதுன்னு உங்ககிட்ட எல்லாம் வேலை வாங்கி நான் செத்துருவோம் போல. எனக்கு வயசாயிடுச்சு சீக்கிரம். ஆல்ரெடி ஆயிடுச்சுப்பா உனக்கு? ஆமாப்பா, உங்ககிட்ட கத்தி 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 எனக்கு பிபி வந்துடும் போல. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சிக்கன் எப்படி செய்யலான்னு இருக்கிறேன்? கிரேவியா தான் செய்யணும். கிரேவி, ஃபுல் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா இதுலயே இப்படி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு வாரமா எடுத்து வச்சுட்டா? ஐயே தேவையே இல்லைப்பா, எனக்கு அவசியமே இல்லைப்பா, வேணாம்ப்பா. தக்காளி தொக்குப்பா எல்லாம் நிறைய இதுவாகணும். தக்காளி தொக்கு எதுல? இதுல இருந்து நீ போட்டிருக்கிறதே கம்மி. இதுல இருந்து தக்காளி தொக்கு தனியா எடுத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு கிடைக்கும் உனக்கு குழம்புக்கு? எங்களுக்கு கம்மியா இருந்தா அது போகுது. சப்பாத்திக்கு வேணா தக்காளி தொக்கு வேணா இதுல இருந்து எடுத்துடுறேன். சரி ஓகே, அப்ப ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுவோம். இல்ல 3 சப்பாத்திக்கு ஆயிடு. சீஸ் சப்பாத்தி இருக்குதா? நீங்க சீஸ் சப்பாத்தி வாய தோறனன்னு குழம்பு உன்னதான் வெட்டுவேன். இல்ல நான் போகும்போது யோசிச்சுன்னு போனேன், சீஸ் சப்பாத்தி இருக்குதா இது வரைக்கும் யாராச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. என்ன போட வேண்டியதுதான், ஆனா சீஸ் காலி இல்ல. அப்ப இதுல இருந்து அப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெங்காயமும் தக்காளியா அரிஞ்சிருக்கலாம்ல. பயம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேல. அதனால எப்பா நான் சாப்பிடாத சிக்கனா நீங்க எல்லாம் சாப்பிட்டு போறீங்க? வாய்ப்பே கிடையாதுப்பா. நான் எதுக்குப்பா காண்டாவ போறேன்? அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஏப்பா எனக்கு என்னமோ தொக்கு எடுத்து வைக்கிறேன், பக்கு எடுத்து வைக்கிறேன், தூக்கி சிக்கனை தூக்கி போட்டு வெயிட் பண்ணே. இதுக்கப்புறம் அதுல இருந்து எனக்கு தேவையில்லை தொக்கு. வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன்ல. அப்படியே பேசிக்கினே தூக்கி போட்டியோன்னு பயந்துட்டேன் நான். எம்மியா இருக்கு. இப்ப பாக்குறவங்களுக்கு அப்படியே நாக்கு டேஸ்ட் தெரியும். முடிஞ்சுதாது பா? அப்படி ஒண்ணும் நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. 1000 கடை இருக்குதுப்பா, லட்சம் கடை. சரியா? இன்னொரு வெங்காயம் குடிக்க போனேன், எனக்கு வேணாம், நீ செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப என்ன வந்து இது பண்றாரு. நீ மவனை இது மட்டும் நீ ஏதாவது பேசுறேன்னு வையா அப்படியே வந்து. சரி, நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்றதுனால நான் சொல்றேன். வீடியோ எடுத்தா ஒரு பேச்சு பேசுற பாத்தியா? கேமரா ஆன் அப்படின்னா அப்படியே கோதால இறங்கிடுவேன் நான். கேமரா ஆஃப் அப்படின்னா அப்படியே பேக் டு பெவிலியன். புழுவாண்டி போய் புழுவாண்டி. கொஞ்சம் கொத்தமல்லி தூள். எனக்கு 4 சப்பாத்தி வேணும். இப்பயே சொல்லிட்டேன். என்ன ஊத்தின்னு சாப்பிட்டு அதுக்கு மாதிரி பதில் சொல்லு. என்னப்பா பண்றது, தலையெழுத்து. போய் ஏதாச்சும் பன்னீர் இல்லை காளான் கிரேவின்ட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர வேண்டியது தான். நீ என்னமோ சீனை போட்ட, இதை பண்றேன் அதை பண்றேன்னு வெங்காயத்தை எடுத்த உரிச்சே திரும்பி அப்படி சொன்னோன்னா எடுத்து ஓரங்கட்ட. நோட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம்
எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த பேச்சு கேட்கறதுக்கு. இந்த 5 நிமிஷத்துல அதை வடைச்சிட்டு எனக்கு எண்ணெயோட தான் இருக்குது. அப்படியே வெங்காயத்தை எடுத்து போடுவேன், தக்காளி எடுத்து போடுவேன், 2 மிளகா மல்லித்தூள் போட்டா அங்க சாய் போச்சு தக்காளி தொக்கு. அவ்வளோ ஈஸியா அது? வேணா விடு. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்நேரத்துக்கு வெங்காயத்தை அரிஞ்சிருக்கணும், தக்காளி அரிஞ்சிருக்கணும், அடுப்புல ஏத்தி இருக்கணும். அப்ப நியாயம். நீ சும்மா எனக்கு 5 நிமிஷம் ஆகாது 10 நிமிஷம் ஆகாதுன்னு சீனை போடுவ. ஆனா வேலையை செய்ய மாட்டேன். விடு விடு. இட்ஸ் ஆல் இன் தி கேம். நான் திரும்பவும் சொல்றப்பா 5 நிமிஷம் கூட ஆகாதுப்பா. நீ சும்மா சொல்றேன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. அக்கா வந்து அவ்வளோ கெஞ்சினாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும் என்கிட்ட? நீ என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ வதக்கும் போது? அதுல இருந்து கொஞ்சம் நான் எடுத்து போட்டுருவேன்னு சொன்னேன். சொன்னியா? ஆனா அதை செஞ்சியா? உடனே தூக்கி சிக்கன் தூக்கி போட்டுறல. அதுல செய்ய முடியாது. ஏன்னா கம்மியா தான் இருக்கு. ஒரு வெங்காயம் தக்காளி வெட்டுறது ஒரு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. சரியா? அதனால யோசிச்சேன். சரி வெங்காயம் தக்காளி வெட்டுறது நமக்கு பெரிய விஷயம் இல்ல, தக்காளி தொக்கத்தான் ஐடியா நமக்கு வந்துருச்சு. சரி ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஆகும், வதக்கிறதுக்கு 2 நிமிஷம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி பில்லியா காட்டுறன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. சரி ஓகே செய். நீ கேமரா ஆன்னா ஒரு பேச்சு, ஆஃப்னா ஒரு பேச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? யாரு? நானு. சரி எவ்வளவு நேரம் ஆகும்? அது செய்யறது ஈஸினா செய்ய, வேண்டாம்னா விட்டுரு. செய்யறது ஈஸி தான். அப்ப சரி செஞ்சிடு. டேஸ்டா இருக்கும்ல தக்காளி தொக்கு. இல்ல நீ முதல்ல வேற மாதிரி பேசினேன், அதனாலதான் நான் வேணாம் அப்படின்னேன். நமக்கெல்லாம் மானம் ரோசம் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் செமி கிரேவியா வச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அவள் தான் செமி கிரேவியா தான் வருமோ? நான் கூட நீ நிறைய தேங்காய் பால் எடுக்கவும் அது நிறைய குழம்பு வரும் போல் இருக்குதுன்னு நினைச்சேன். எனக்கு என்னப்பா தெரியும்? ஏதோ 2.5 வருஷமா வேடிக்கை பாக்குறேன். வேடிக்கை மட்டும் தான் பார்த்துன்னு நானும் அதுல இருந்து ஒன்னும் கத்துக்கின மாதிரி தெரியல. ஆனா எனக்கு ஆசைப்பா விதவிதமா செய்ய கத்துக்கணும் அப்படின்னுட்டு. அப்படியே நாடி நரம்பு எல்லாத்துலயும் அப்படியே சமையல் கலை ஊறி இருக்கணும்னு. ஆனா ஊற மாட்டேங்குது. என்ன பண்றது? மறந்து போயிடுறேன் எல்லாத்தையும். உங்ககிட்ட எல்லாம் ஊறிச்சுன்னு வச்சுக்கோ, அவள் தான். எல்லாம் எதுக்கு அடிச்சுப்பாங்கன்னு இப்ப பாருங்க. இவ்வளவு சிக்கன் கிரேவி இருக்கும், அதுகிட்ட யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. என் தக்காளி தொக்கிட்ட வந்தா காது மேல அடிப்பேன் யாரா இருந்தாலும். அதுதான் பண்ணுங்க. வேணா பாருங்க. நான் இது வெங்காயம் எங்க அம்மாவும் நானும் அந்த சப்பாத்திக்கு ஒரு வெங்காயம் தொட்டுப்போம்ல, அது மாதிரி செய்யட்டா? சப்பாத்தி வெங்காயம் தொட்டுப்போம்ல, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நீட்டமா ஒரு மாதிரி. ஐயோ தெரியலையப்பா, இது வரைக்கும் உங்க அம்மா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதா நான் பார்த்ததே கிடையாது. அதுலதான் இதை போட்டு பண்ணுவியே, முட்டை போட்டு பண்ணுவோம்ல, அததான் செய்ய சொல்றேன். வேற என்னது? அதுக்கு பேரு தான்ப்பா தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குங்கிறது வேற. அதுதான்ப்பா தக்காளி தொப்பு. நீ வைக்கிறது தக்காளி குழம்புப்பா, தக்காளி தொக்கு கிடையாது. ஐயோ இல்லப்பா, எனக்கு அந்த மாதிரி தான்ப்பா வேணும். அது என்னவோ இருந்துட்டு போகுது, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தக்காளி அரிஞ்சிட்டு அதேதான் சேம் பிஞ்ச். அதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம். அதுதான் சப்பாத்திக்கு டூர் போகும்போது எடுத்துன்னு போவாங்க, செம்மையா இருக்கும். ஆமா அதே சேம். நல்ல காலம் கேட்டிய, இல்லைன்னா வேற எதுவும் செஞ்சு வச்சிருப்ப. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா மனசு கேட்காம தக்காளி சட்னி செய்து, மனசு கேட்காம இல்ல சரியா, வாய் பேசுது பாரு. வாய் அப்படி அண்ணின் மாதிரி கேமரா ஆஃப் பண்ண ஒரு பேச்சு, கேமரா ஆன் பண்ண ஒரு பேச்சுன்னு பேசுது பத்தியா. சரி ஓகே, நான் போனா போதுன்னு பொய் சொல்லலான்னு பொய் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அழிச்சுக்கோங்க. ஓகே, வெங்காயம். ஆனா இது ஈஸி தான். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியாப்பா? இது 2 வெங்காயம் 3 தக்காளி. எதுக்குப்பா அவ்வளவு போட்டுற? ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு சுண்டிடும்ன்றியா? ஓகே, இது நல்லா வேகட்டும். சப்பாத்தி போட ஆரம்பிச்சா நமக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடு. ஏன்னா உன் சிக்கன் அங்கே கொச்சிச்சா சக்கன்னு. சப்பாத்தி இப்போ போடாதப்பா, ஏன்னா எனக்கு இன்னும் ரெடி ஆகலையப்பா. அப்புறம் ஆறி போன சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொடுப்பேன் எனக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்க இன்னும் அதுவே வதங்கல. வதங்கிச்சே. இதில் நம்மளே கை வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் தக்காளி தொக்கில் முட்டையை உடச்சி ஊற்றி கலரி அழகாக ஒரு தொட்டு சாப்பிடுவேன். பட் இப்போ நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வெறும் தக்காளி தொக்காவே ப்ளெயினாக அழகாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம முதல்ல புக் பண்ணிக்கலாம். 4 சப்பாத்தி ஃபார் மீ. நீ 3 போட்டு 3 தானே சாப்பிடுவேன், போதும் ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் முதலே புக் பண்ணிக்கணும்.
என் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயினுக்கு ஏன்பா ஆஃப் பண்ண அதுக்குள்ளரா? ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பிச்சு வந்து போடு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி பிச்சு வந்து சிக்கன் குழம்புல போடு. ஓகே. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்ப நான் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஓகே. பாருங்க फ्रेंड्स, என்னோட இது காணோம். ஹாட் பேக் காணோம். புதுசு வாங்குன ஹாட் பேக் காணோம். எங்க போச்சுனே தெரியல. அந்த அக்கா எங்க எடுத்து வைக்கறாங்கன்னு தெரியல. இப்போ ஹாட் பேக் இல்லாம பாருங்க எதுல பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் நான் குட்டி மோதி ஒரு ஹாட் பேக் சண்டை போட்டு வாங்குனேன் காசை கொடுத்து. 1600 ரூபாய் அது. எல்லாம் மொத்தமா நம்ம 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஹாட் பேக் அவ்வளவா நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கிச்சன் இது பண்ணும்போது நான் எடுத்து அங்க வச்ச ஞாபகம் இருக்கு. திருப்பி இங்க உள்ள வைக்கும்போது அது இல்ல. வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் பேக் பண்ணி எடுத்து வச்சியா? எங்கேயுமே கிடையாது. ஆமா, நீ சப்பாத்தி செஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல? சப்பாத்தி செய்யும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏதாவது சாப்பாடு இப்ப போட்டு வைப்பேன். இந்த சம்மர் டைம்ல கொஞ்சம் போட்டு வைப்பேன். ஏன்னா சாப்பாடு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அப்பதான் யூஸ் பண்ணுவேன் நான் அதை. சரி, ஓகே. நான் போய் சாப்பிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூடாக ஆறிச்சுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. நீங்களாம் எம்மியாக செஞ்சு சாப்பிட்ற, அதனால் சூடாக இருந்தாலும் சரி சூடாக இல்லைனாலும் சரி உங்களுக்கு அப்படியே லபக்குன்னு வாழைப்பழம் உள்ள போகிற மாதிரி போகும். எனக்கு அப்படி இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். என் தக்காளி தொக்கு சப்பாத்தி சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு சூப்பராக வந்துருக்குது. அப்படியே அள்ளி இப்படி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, என்னதான் நம்ம வெளியில் போய் குருமா வாங்கினாலும், பன்னீர் வாங்கினாலும், பன்னீர் கிரேவி வாங்கினாலும், காளான் கிரேவி வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. வீட்டு ஃபுட்டு தான். எனக்கு வந்து அதிகம் வந்து ஹோட்டல் ஃபுட் பிடிக்கிறது இல்லை இப்போல்லாம். செம்மையாக இருக்கு. தேங்க்ஸ் டு பேபிமா. எவ்வளோ பாடுபட்டேன், என்ன பேச்சு பேசுனேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, anyhow, thank you.